ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். வீட்டுக்கு ஒருத்தவங்க வரும்போது ஃபஸ்ட் அட்ராக்ஷனே வீட்டோட மெயின் டோரும் அந்த காலிங் பெல் சுவிட்ச் போர்டும் தான். வீட்டுக்குள்ளே சுற்றி க்ளீன் பண்ணுவோம், ஆனால் இந்த மெயினான ஏரியாவை பார்க்கவே மறந்துடுவோம். நான் அப்படி தான் விட்டுருந்தேன். எதர்ச்சியாக பார்க்கும்போது தான் இதில் இவ்வளோ அழுக்கு இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. அவுட் சைடில் இருக்கிற இந்த ஸ்விட்ச் போர்டு இந்த வெயிலுக்கும் மழைக்கும் பட்டு அதோட கலரே கொஞ்சம் மாறி தான் இருக்குது. இதில் இந்த அழுக்கும் டஸ்ட்டும் ரொம்பவே மோசமாக்கி இருந்தது. இதை க்ளீன் பண்ண இந்த மேஜிக் எரேசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேஜிக் எரேசர் எல்லா ஆன்லைன் ஆப்லேயுமே கிடைக்குது. மஸ்ட் பை ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். செவுத்துலேயுமே ரொம்ப அழுக்கு இருந்தது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி தேய்க்கும் போது தான் தெரியுது அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறதே. அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் நிறைய இடத்துல நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சாலும் கிட்ஸ் இருக்கிற வீட்டில் எப்படியாவது அழுக்கு பண்ணி விட்டுடுவாங்க. அந்த மாதிரி அழுக்கெல்லாம் நம்ம அப்பப்போ கையோடு க்ளீன் பண்ணிடணும். வீட்டை யார் அடிக்கடி டெய்லியும் அங்கங்கே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா, ஒன்றும் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, கொஞ்சம் களைஞ்சிருந்தாங்க கூட அடுக்கி வச்சுட்டும் கொஞ்சம் அழுக்குப்பட்டால் கூட அதை க்ளீன் பண்ணிட்டுமே இருப்பாங்க. இன்னொரு டைப் யாருன்னா, அவங்க வீடு அடிக்கடி இந்த மாதிரி நாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால் க்ளீன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ரெண்டாவது டைப்பு தான். எங்கள் வீடு சீக்கிரமாக டஸ்ட்டும் ஆகிடும், களைஞ்சும் போயிடும். குட்டி பசங்க கசகசனும் பண்ணிடுவாங்க. அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டை ரொம்ப சுத்தமாகவும் வச்ச இடத்துல இருக்கிறதும் மியூசியத்தில் தான் இருக்கும். அதுவும் குட்டீஸ் இருக்கிற வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஆசை. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்காகவே நிறைய டிப்ஸு ஐடியாஸ் எல்லாம் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுப்பேன். அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்ப்பேன். அதில் மேக்ஸிமம் நிறைய டிப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். டிப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, அவங்க பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி சுறுசுறுப்பாக கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் யாராவது விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மோட்டிவேட்டாக சுறுசுறுப்பாக போய் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறையா டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டடாக ஆகிறதுக்காகவே வீடியோஸ் சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணுறதுலையே நிறைய நேரம் வேஸ்ட் ஆகிடும். நம்மளை பர்சனலாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்க்குறது தப்பே இல்லை. அதுக்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு சில யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்த்தாலே மோட்டிவேட்டடாக இருக்கும், இல்லைன்னா ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். நம்ம டெய்லி செய்கிற ரொட்டீன் வேலைகள்லாம் காலையில் எந்திரிச்சதுமே இந்த டைம்குள்ளே இந்த ஒர்க் முடிச்சிடணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது டைம் ஆச்சு, நம்ம டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும். ஒரு சில நேரங்களில் குக்கிங் முடிஞ்சதுமே அப்பாடா குக்கிங் வேலை முடிஞ்சது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். வேலைகளை முடிக்காமல் ரெஸ்ட் எடுக்க போனோன்னா அந்த ரெஸ்ட்டே ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்காது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி ஆர்டர் போட்டு பார்சலும் இன்றைக்கி வந்துடுச்சு. ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்னென்னா பார்ட்டி பாக்ஸு, குட்டி பையனுக்காக வாங்கினேன். இது நல்ல குவாலிட்டியாகவே வந்திருந்தது. வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி பையனை இதில் உட்கார வச்சா உட்காரவே மாட்டேங்கிறான். பெரிய பையனுக்கு இந்த மாதிரி பார்ட்டி பாக்ஸ் நல்லாவே யூஸ் ஆச்சு. ஆனால் சின்ன பையனுக்கு இது யூஸ் ஆகுமானே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும்னு நினைக்கிறேன். இதில் உட்காந்துட்டா எவ்வளவோ வேலை மிச்சமாகுது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே இந்த பார்ட்டி சேர் பழக்கத்தை பழக்கியிருக்கணும். இதில் உட்காந்து மோஷன் போகணுங்கிறத அவன் அக்செப்டே பண்ணாமல் உட்கார மாட்டேங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் பழக்கணும். அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ரோபோ வேக்கை பற்றி சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வாங்கி 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த ரோபோ வேக் வாங்குறதுக்கு மெயின் ரீசன், இது வாங்கும்போது நான் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தேன். எங்கள் ஹாலு எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கூட்டுறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சரி இதை வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது வாங்குகிற டைமில் கோல்டு 35,000 நினைக்கிறேன். எங்கள் அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இதை வாங்கினதுக்கு 1 பவுன் தங்கம் வாங்கியிருக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இது யுரேகா ஃபோப் பிராண்டு. இதோட எம்ஆர்பி 38,500 நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வாங்கினது 28,500 ரூபாய்க்கு. இந்த ரோபோவேக்குக்கு முக்கியமாக வைஃபை கனெக்ஷன் தேவை. இது நாங்கள் டைரெக்டாக டீலர்கிட்ட இருந்து வாங்கினோம். அவங்களே கம்பெனிலேருந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இது சென்சார் மூலமாக ஒர்க் ஆகிறது. இது ஒன்ஸ் வீட்டை மேப்பிங் பண்ணி வச்சிட்டோன்னா
ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒர்க் ஆகிடும். நமக்கு கூட்டினா மட்டும் போதும் அப்படின்னா கூட்டுற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். கூட்டி துடைக்கணும் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கு போட்டு விட்டோன்னா ஒரு 200 ml தண்ணியை வச்சு வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டு வந்துடும். அப்போது எந்த லட்சணத்தில் துடைக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கலாம். ஆனால் ட்ரை மாப்பிங் மட்டும் போட்டு விட்டோன்னா, கூட்டுறது மட்டும் போட்டு விட்டோன்னா நல்லா கூட்டி எடுத்துகிட்டு வந்துடும். சோஃபா கடியிலெல்லாம் போயிட்டு நல்லா கூட்டி எடுத்துகிட்டு வந்துடும். மைனூட்டாக இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாமே சக் பண்ணி எடுத்துரும். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே இது வந்து உறிஞ்சி எடுத்துரும். பின்னூசி இதெல்லாமே வந்து அது சக் பண்ணி எடுத்துரும். வீட்டுக்குள்ளே எறும்பெல்லாம் இருந்ததுனாலுமே அது ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். முக்கியமான விஷயம், இதை நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு, எக்ஸ்ட்ரா மாப்பிங் கிளாத்து இதெல்லாம் கூடவே கொடுத்துடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம நல்லா கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டு இதை டெய்லியும் கூட்டி துடைக்கிறதுக்கு போட்டு விட்டால் ஓரளவு க்ளீனாக கூட்டி துடைச்சிடும். ஆனால் அழுக்காக்கிற ஃப்ளோரெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு போட்டு விட்டோன்னா இன்னும் அழுக்காக்கிரும். ட்ரை மாப்பிங் மட்டும் பண்ணுறதுக்கு ஓரளவு பெஸ்ட்டாக பண்ணிடும். இது யூஸ் பண்ண ஃபோனில் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துடுவாங்க. அந்த ஃபோனில் ஆப் மூலமாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணணுன்னா அதை மட்டும் மேப் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இப்போது நான் காட்டுற இடத்துல தான் வந்துட்டு தண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 250 ml தண்ணி பிடிக்கும். வெட் மாப்பிங்கும் நம்ம பண்ணுறோன்னா கீழே இருக்கிற அந்த மாப்பை வந்துட்டு ஆல்ரெடி வெட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கும். நல்லா நம்ம கூட்டி விட்டுட்டு இந்த ரோபோவேக் போட்டு விட்டாலும் எப்படியாவது டஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். இருக்கிறனால தானே வருதுன்னு சொல்லி சுத்தமாக இருந்தாலும் இதை போட்டு விட்டுருவேன். இதுக்கு சார்ஜு ஹாலில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஹாலில் சார்ஜ் போட்டு விட்டால் இந்த குட்டி பையன் அதை போய் தட்டி உடைக்க பார்க்குறான். அதனால தான் இந்த டாகை மேலே உட்கார வச்சு பயமுறுத்தி வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் எடுக்கலான்னு நினைக்கிறப்போ பவர் ஷட் டவுனு, அதனால் வைஃபை வந்து ஒர்க் ஆகலை. வைஃபை ஒர்க் ஆகலைன்னா இந்த ரோபோவேக்கும் ஒர்க் ஆகாது. மேனுவலாக அதில் ப்ளே பட்டன் இருந்துச்சு, அதை ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுறதுக்கு வெட் மாப்பிங்கா ட்ரை மாப்பிங்கா இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப் வந்து இந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு வைஃபை இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த வைஃபை ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறோமோ அதுதான் ஒர்க் ஆகுது. வேற ஒரு ஃபோனோட வைஃபை யூஸ் பண்ணினாலும் இது ஒர்க் ஆகலை. இதை யூஸ் பண்ணுறக்கு ஃப்ளோரில் அதிகமாக திங்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தா தான் நல்லா சுத்தமாக கூட்டி எடுக்கும். கட்டல் கடியில், சோஃபா கடியில், டிவி யூனிட் கடியில் எல்லா பக்கமும் நல்லா போய் கூட்டி எடுத்துகிட்டு வந்துடும். நமக்கு எந்த ரூம் தேவையோ அந்த ரூமுக்கு மட்டும் போட்டு விட்டுக்கலாம். இல்லைனா மேப்பிங் பண்ணி விட்டுட்டோன்னா அதுவே எல்லா பக்கமும் போய் கூட்டி தொடச்சிட்டு வந்து அதோட பிளேஸ்க்கு வந்துடும். மேலே அப்படி முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீப்பாக இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.